ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கன்னிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தான். மாதம் இந்த திதியானது வந்தாலுமே கூட இந்த நாள் அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடுகள் செய்யணுங்க. ஏன்னா இது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்ய தவறும் பொழுது தான் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து சேருது. ஸோ இது போல் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்மள முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும், அல்லனா குலதெய்வ வழிபாட்டையாவது நம்ம கடைப்பிடிக்கணும். இப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய பித்திருக்களுடைய தோஷங்கள் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து போகும். பொதுவாகவே அமாவாசை வழிபாடு அப்படின்றது முன்னோர்களுக்கு உரியது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வழிபாட்டை எல்லாரும் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளானது நடந்துட்டு இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் வறுமை நிலவறது, எவ்வளவு பணம் சம்பாதித்தாலுமே தங்காமல் இருக்கிறது, கூடவே திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இது போலலாம் வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னா கூட இது போல் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து சுபிட்சமானது ஏற்படும். அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா மாதம் அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காலபுருஷ தத்துவத்தின் படி பார்த்திங்கன்னா 6வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னிராசி. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் கிரகம் நவகிரகங்களுடைய இளவரசன், அறிவு காரகன். ஸோ நமக்கு வேண்டிய புத்தி கூர்மையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த புதனை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி நேயர்கள். ஸோ பொதுவாகவே இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சியின் மூலமாக அவங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறதன் காரணமாக தான் எல்லா விதமான வெற்றிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அப்படின்றது எப்போதுமே இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு குணம். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கிரகநிலைகளுடைய மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், என்ன பரிகாரம் செய்தால் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது இடம், அதாவது 12வது இடமான விரயஸ்தானத்தில் தாங்க புதன் பகவானுடைய அமர்வானது இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா கேது பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க, அதுவும் நீச்சம் பெற்று இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான். அதோடு மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மறையாக இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு வகையிலும் தீங்கு மட்டும் செய்திடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா ஆன்மீக நாட்டம் உங்களை நல்லபடியாக வந்து கை கொடுக்கும். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைமில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சுற்றத்தாரெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு எதிராக வந்து இருப்பது போல் வந்து தோன்றும். இது போல் ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ வந்து நிலவிட்டு இருக்கும். ஒருவேளை அரசு சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஆதாயம்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க. இதுபோல் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை வந்து நீங்கள் டைமில் வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் வந்து கிடைக்கும்.
அப்பா, அம்மா மற்றும் நண்பர்கள், உறவுகள் போன்றவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாம் சரியாக போயிடும். ஸோ கிரக மாற்றங்களின்படி பார்க்கையில் 2ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வந்திருக்கு. அதுவும் திங்கட்கிழமையோடு வந்திருக்கு. ரொம்பவே அற்புதமானது. இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்கள் கூட ஏற்படுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது. சொல்லப்போனால் இது எல்லாம் உங்களுக்கு எப்போ நிலைமை சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா தான் சரியாகும். ஸோ சூரியனுடைய இட அமர்வு அப்படிங்கிறது ஏற்படணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியானது பிறக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கிறதுனால வேலை விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு கூட இந்த தருணத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் வேணுமா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ வேலையும் கிடைக்கும், தொழிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தொழில் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுக்களையும் வந்து பெறுவீங்க. மொத்தத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ தன சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க. நல்ல ஒரு கைக்கு வருமானம் கிடைக்கும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தைரியமாக வந்து செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாமா, செய்ய வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு வந்து இருப்பீங்க. ஆனால் இந்த சந்தேகம் கூட தேவையில்லாதது தாங்க. நீங்கள் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கூடியவர் மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் நீச்சம் பெற்று இருக்கிறாரு. இதனால் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தடை தாமதத்தோடு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த வருமானம் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்காது. ஸோ ஆனால் உங்களுக்கு வேண்டிய நேரத்துக்கு ஒரு வகையில் வந்து கிடைச்சிடும். ஓரளவுக்காவது உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ பணத்திற்கு அப்படின்னு இந்த டைமில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அதனோடு கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அது போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து அமையப்போகுது. ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களை நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 18 நாட்களை மட்டும் நீங்கள் கடந்து வந்துட்டிங்கன்னா போதும். ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டுடும். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் வந்து இருக்குது. குடும்பத்தினுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதனால் உங்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதில், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில், இது போல் பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இதை இவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணாத நிலையில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுதோ இல்லையோ செலவுகள் இந்த டைமில் கண்டிப்பாக இருக்குது. இந்த செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து சமாளிக்க வேண்டும். மேலும் கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விசேஷமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் தாங்க. உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது இந்த நேரத்தில். ஸோ நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் சமாளித்து வெளிவந்துடுவீங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் நல்லபடியாக வந்து இருக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய திறமையின் மூலமாக அதை சமாளிச்சிடுவீங்க. குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு எதற்கு பயம்? குரு பார்வை கோடி பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். மேலும் இந்த டைமில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இல்லையா? அதுபோல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு தாங்க. விநாயகர் பெருமானை நீங்கள் தினம்தோறும் வழிபட்டு வருவது நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக விநாயகருக்காக நீங்கள் நிச்சயமாக தினம்தோறும் தீபம் போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சதுர்த்தி நாட்கள்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. விநாயகர் பெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அமாவாசை 2ஆம் தேதி வர்றதுனால அந்த தினம் முன்னோர்களுக்குரிய தினம். அந்த நாளையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தாய் தந்தையரை இழந்திருக்கீங்கன்னா உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க. இது உங்களுடைய தலைமுறையினரை வந்து காத்து கொடுக்கும்.
இந்த ஒரு பதிவில் கன்னிராசினியர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.